இப்போ சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து வீட்டிலேயே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் மறந்து போகாமல் இருப்பாங்க. ஏன்னா 1 மந்த் லீவுன்றது வந்து ஈஸியாக மறந்து போயிடுவாங்க குழந்தைங்க. அதனால் நான் எப்படி கொடுப்பேன்னா, எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பேசிக் தான் சொல்லித்தருவேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. நம்பர்ஸ் வந்து 1 to 100 அவளே எழுத வைப்பேன். அது எழுதின நம்பர்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக விளையாட்டு மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக வந்து எழுதவோ படிக்கவோ செய்வாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஜஸ்ட் இதில் சேம் நம்பர்ஸாக இருக்கிறத ரவுண்ட் பண்ண சொல்வேன். சர்க்கிள் த சேம் நம்பர்ஸ்னால் இப்போ வந்து 1 1ன்றதை வந்து ரவுண்ட் பண்ணோம். 2 2 சேம் நம்பராக இருக்குது. ஒரே நம்பரை 2 டைம்ஸ் வந்திருக்கிறத வந்து ரிப்பீட்டடாக வருதுன்றதை மட்டும் ரவுண்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் அவள் ரவுண்ட் பண்ணிடுவாள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு மறந்து போகாது. திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்த எதை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்ட்லேயும் வந்து அது நிலச்சி நிற்கும். அதனால தான் வந்து இப்போ வந்து ஈஸியாக லீவ்லலாம் வந்து விளையாட்லேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க விளையாட்டாகவும் இருக்கும். அவங்களும் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன விஷயமும் அவங்களுக்கு மைண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ஒர்க் வந்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் எங்கள் பாப்பாவுக்கு எப்போ லீவ் விட்டாலுமே இதை ட்ரை பண்ணுவேன். 2வது வந்து இந்த நம்பர்ஸை வச்சே வந்து அவளுக்கு வந்து எண்டிங் லெட்டர்ஸ், ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். இதில் வந்து லாஸ்ட்டில் எண்ட் பண்ணுற ஒரு நம்பர் 3 எண்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணு, 6 எண்ட் ஆகிற நம்பர்ஸ் ரைட் பண்ணு, 1 எண்ட் ஆகிற நம்பர் ரைட் பண்ணு. அப்போ வந்து எண்டிங் நம்பர்னால் லாஸ்ட் நம்பர். அப்போது வந்து லாஸ்ட்டில் என்னென்ன நம்பர் வந்து 1ல் முடியுது அப்படின்றத அவள் பார்த்து எழுதுவாள். இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பர் ஸ்டார்ட் வித் 1, ஸ்டார்ட் வித் 6, ஸ்டார்ட் வித் 9, எண்ட் வித் 0 அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எண்டிங் என்ன நம்பர், ஸ்டார்டிங் என்ன நம்பர் அப்படின்னு அவங்க ஒரு வாட்டி எழுதும்போது சொல்லிட்டு தான் எழுதுவாங்க, சொல்லாமல் எழுத மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரீட் பண்ணும்போது அது மைண்ட்லேயும் வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ரைட் த நம்பர்ஸ் எண்ட் வித் 4னா 4 என்னென்ன முடியுது அது நம்ம அண்டர்லைன் பண்ணி ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்பர்லாம் வந்து அவங்களே வந்து நம்ம கேட்போம் ஃபஸ்ட்டு அவங்க எழுதுவாங்களா அப்படின்றத. இல்லையா ஒரு வாட்டி இதுதான் எண்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஓகே இதுதான் எண்டிங் நம்பர் அப்படின்றத அவங்க குழந்தைங்க ஈஸியாக ஓகே ஈஸியாக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ரைட் த நம்பர்ஸ் எண்ட் வித் 0, 0ல் முடிகிற எல்லா நம்பர்ஸையும் எழுது அப்படின்னா 0ல் என்னென்ன நம்பர்ஸ் முடியுதோ அதெல்லாம் எழுத ஆரம்பிப்பேன். அவங்க சொல்லிக்கிட்டே எழுதுவாங்க. இது வந்து பெரிய கேல்குலேஷன் கிடையாது. அந்த நம்பர்ஸில் இருக்க அவங்க எழுதுனதுலேருந்தே தான் எடுத்து காப்பி பண்ணி எழுத போகிறாங்க. ரைட் த நம்பர்ஸ் ஸ்டார்ட் வித் 1. ஸ்டார்ட் வித் 1னா இல்லை எது 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. 1 11 11 வேறு என்ன 12 13 14 15 16 17 18 19. அப்புறம் வேறு என்னது 1ல் ஸ்டார்ட் ஆகுது? வேறு 10. அப்புறம் வேறு என்ன இந்த இதில் 1ல் ஸ்டார்ட் ஆகுது? 100. இது எல்லாம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1. அப்போ அதெல்லாம் எழுது. 1 11 12 13 14 15 16 17 18 19 10 100. இதெல்லாம் இதில் 1ல் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது என்ன எழுதியிருக்கோம்? ரைட் த நம்பர் ஸ்டார்ட் வித் 6. 6ல் எதுலாம் ஸ்டார்ட் ஆகுது சொல்லு. 6 61 62 63 64 65 66 67 68 69 60 60 60 ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதானா? சூப்பர். இதே மாதிரி சிம்பிளான விஷயத்த உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒர்க் ஷீட்டாக கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.